அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உட்கட்சி மோதல்கள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரக்கூடிய சூழ்நிலையில நேற்று சட்டசபையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி 26 எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இருந்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில் 26 பேருடைய கட்சி பதவியை பறித்த எடப்பாடி ஏன் எம்எல்ஏ பதவியை மட்டும் பறிக்காமல் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் என்ன, அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த பதிவில் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம். இந்த வீடியோ மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழக வரலாற்றிலேயே முதன்முறையாக தமிழகம் முழுக்க திரும்பி பார்க்க வைத்த ஒரு தேர்தல் களம் அப்படின்னா அது 2026 நடந்திருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற பொது தேர்தல் தாங்க. ஏன்னா இந்த தேர்தலை யாருமே மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நிறைய சுவாரஸ்யங்கள், நிறைய ஆச்சரியங்கள்லாம் நடந்தது அப்படின்னே சொல்லணும். நிறைய ஒரு த்ரில்லர் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் நிறைய பிளவுகளானது ஏற்பட்டுருக்கு. ஸோ உட்கட்சியிலே மோதல்கள் எல்லாம் ஏற்பட்டுருக்கு. எஸ்பி வேலுமணி மற்றும் சி வி சண்முகம் உள்ளிட்டோருடைய மாவட்ட செயலாளர் பதவியை பறித்த எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏ பதவியை மட்டும் பறிக்காமல் இருக்காரு. ஸோ இன்னும் அதில் அவர் தீவிரம் காட்டாமல் இருக்கிறாரு, முயற்சியை எடுக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தாவேக தலைவரும் முதல்வருமான விஜய் தன்னுடைய அரசுக்கு உள்ள பெரும்பான்மையை நிரூபிக்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நேற்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரியிருந்தார். அதன் பேரில் பார்த்தீங்கன்னா இவருக்கு 144 வாக்குகள் ஆதரவாக கிடைத்தது. திமுக வெளிநடப்பு செய்த உடனே பாமக நடுநிலை வகுத்தது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மீது ஏற்பட்ட அதிருப்தியில் தனி அணியாக செயல்பட எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம் ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சிலர் ஆதரவு கொடுத்துக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய 22 பேர் மட்டும் விஜய்க்கு எதிராக வாக்களித்தாங்க. எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் 25 பேர் ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கள அதிமுக கண்டிப்பாக அவங்களுடைய பதவியிலிருந்து விலகப் போவதாக தகவல்கள் பரப்பினாங்க. ஸோ அதிமுக கொறடா உத்தரவை மீறி 25 பேர் வாக்களித்தது எடப்பாடி பழனிசாமி தரப்பை கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியிருக்குன்னே சொல்லலாம். இப்போ சி வி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த 26 பேருடைய மாவட்ட பொதுச்செயலாளர் பதவியை பறித்திருக்காரு. ஆனால் இன்னும் அவங்களுடைய எம்எல்ஏ பதவியை பறிக்காமல் இருக்கிறாரு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கட்சி பதவியை பறித்த எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏ பதவியை ஏன் பறிக்காமல் இருக்கிறாரு, அதாவது கொறடா உத்தரவை மீறி கட்சி தாவல் தடை சட்டம் எம்எல்ஏக்களுடைய பதவியை பறிக்க சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கு. இருந்தாலும் அதிமுக விவகாரத்தில் தற்போது எம்எல்ஏக்கள் பதவி பறிக்கப்பட்டது அப்படின்னா அந்தந்த இடங்களில் இடைத்தேர்தல் நடத்துவாங்க. ஸோ இடைத்தேர்தலுடைய வெற்றி தோல்வியை பொறுத்து அதிமுகவுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை மாறுபடலாம். ஒருவேளை இடைத்தேர்தல் அப்படி நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல தாவேக வேட்பாளர்களை நிறுத்தி அவங்க வெற்றி பெறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஒரு வேளை நடந்துருச்சு அப்படின்னா அந்த கட்சியினுடைய பெரும்பான்மையானது இன்னுமே அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் அதிமுகவுக்கு இப்போ இருக்கக்கூடிய 47 எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ரிஸ்கெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் பழனிசாமி அவர்கள் கண்டிப்பாக அந்த வேலையை என்ன செய்யாமல் இருக்கிறாரு, அதில் தீவிரம் காட்டாமல் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா 200 தொகுதிகளில் நம்ம ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருந்தார். ஸோ அப்படி நடக்கலை. அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ ஃபோன் போட்டு ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அமித்ஷா அதுக்காக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக விஜய் அவர்கள் தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் இப்போ அதிமுகவிலிருந்தே நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அவருடைய ஆட்சி இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம், என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 200 தொகுதிகள் அப்படின்னு டார்கெட் பண்ணியிருந்தாலுமே கூட 47 இடங்களில் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்றது. ஏன்னா 200 எங்கே இருக்குது, 47 எங்கே இருக்குது பாருங்களேன், எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டில் அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அமித்ஷா ரொம்ப நம்பிக்கையாக சொல்லியிருந்தார், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக நாம் தான் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்திருந்தாலுமே கூட இந்த இழப்பு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக தான் இருந்தது. அதிமுக சொல்லப்போனால் ஒரு சில இடங்களில் எதிர்க்கட்சி அப்படின்ற ஒரு சூழ்நிலை இழந்ததோடு மட்டும் இல்லாமல் முக்கியமானவர்களை டெபாசிட்டை கூட இழந்திருக்காங்க. ஸோ எந்த விதமான தீவிரமான ஒரு செயல்பாடுகளும் செய்யாமல் தாவேக கட்சி வெற்றி பெற்றிருக்கு. ஏன் சொல்லப்போனால் ஒவ்வொரு தொகுதியில் நின்றிருக்கக்கூடிய வேட்பாளர்களுடைய பெயர் கூட தெரியாத மக்கள் விசிலுக்கு சின்னத்துக்கு வாக்களிச்சிருக்காங்க. காரணம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டுமாக தான் மக்களுடைய எண்ணங்கள் இருந்திருக்கு. ஏன்னா எந்த விதமான செலவும் பண்ணாமல், எந்த விதமான ஆர்ப்பாட்டங்களும் பண்ணாமல், சொல்லப்போனால் விஜய் அவர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கு போகக்கூட இல்லை, நேராக கூட போய் அவர் வாக்கு கேட்கல. இருந்தாலுமே கூட அவருக்கு இந்த அளவுக்கு வாக்கு விழுந்திருக்கு, அவர் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக மக்கள் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா.
மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த மாற்றத்தை தவேக தலைவர் விஜய் முதல்வர் அமைச்சரான பிறகு வந்து நிறைவேற்றி கொடுக்க போறாரா இல்லையா அப்படின்றது மிகப்பெரிய அளவில் சந்தேகமாக இருக்குது. சொல்லப்போனால் தமிழகம் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லணும். இந்த பொறுப்பை அவர் சரியாக செய்துட்டார் அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் அவர் அசைச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையவே கிடையாதுங்க. கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகங்களை எல்லாத்தையுமே வந்து தூக்கி ஓரம் கட்டியாச்சு. ஸோ இனி விஜய் அவர்கள் செயல்படக்கூடிய விதம் எப்படி இருக்குது, அடுத்தடுத்து மக்களுடைய நம்பிக்கையை இன்னும் வந்து அதிகரிக்க போகிறாரா, சம்பாதிக்க போகிறாரா அப்படின்றத எல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த சூழ்நிலையில் அதிமுகவில் தான் பிளவு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு ஒரு கவலையில் இருந்தால் டிடிவி தினகரனுடைய கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிருப்தியானது ஏற்பட்டிருக்குங்க. ஏன்னா தொடர்ந்து அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்எல்ஏக்களுமே தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய போகதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து டிடிவி தினகரனுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லணும். ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா காமராஜ் அவர் மட்டும்தான் மன்னார்குடியில் வந்து ஜெயிச்சார். அமமுக அப்படின்ற ஒரு கழகத்தை ஏற்படுத்தி நடத்திட்டு இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் மன்னார்குடி பகுதியில் காமராஜ் அவர்கள் மட்டும் ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று ஒரே ஒரு எம்எல்ஏக்களோடு வந்து இருந்தார். ஸோ ஒரே ஒரு எம்எல்ஏவோட இருந்தாலுமே கூட கண்டிப்பாக சட்டப்பேரவையில் அவருக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தது. இருந்தாலுமே கூட இப்போ பார்த்தீங்கன்னா காமராஜ் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதாக வந்து சொல்லிட்டாரு. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்தது. அவரை தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடியவர்களும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய போவதாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அமமுக வந்து வெற்றி பெறலை, 11 இடங்களில் நின்றுமே கூட ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கும் பொழுது அந்த கட்சிக்கான பெரும்பான்மை இல்லை அப்படின்றத எல்லாம் உணர்ந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தருமா வந்து ராஜினாமா செய்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்காக டிடிவி தினகரன் அவர்கள் என்ன செய்ய போகிறாரு, கடும் அதிருப்தியில் இருக்கக்கூடிய அவர் என்ன நடவடிக்கைகளை எடுக்க தயாராகிட்டு இருக்காரு அப்படின்றத எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பொதுவாக கட்சிகளுக்குள்ளேயே வந்து மோதல்கள் ஏற்பட்டுருச்சுங்க. இப்போ தாவேக்க பார்த்தீங்கன்னா தனியாக ஜெயிச்சு பெரும்பான்மை காட்டி தன்னுடைய அரசை நிலைநாட்டியிருச்சு. ஆனால் மற்ற கட்சிகள்காரர்கள் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு மேலே வந்து குறை சொல்லிக்கிட்டு தங்களுடைய கட்சிகளுக்குள்ள மோதல்களையும் பிரிவுகளையும் வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. போட்டின்னு வந்துட்டா வெற்றியும் தோல்வியும் சகஜமானது தானே. கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் தான் வெற்றி பெற முடியும், இன்னொருத்தர் வந்து தோல்வி அடைஞ்சு தான் ஆகணும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு அந்த கட்சியை வளர்த்து பாடுபட்ட தொண்டர்கள் தற்போது இந்த மாதிரியான கட்சி தாவல் வந்து செய்துட்டு இருக்கிறது அந்த அளவுக்கு சரியா அப்படின்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லணும். எல்லாருமே தாவேக்காவோடு போய் இணைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ தாவேக்கா கட்சி எந்த அளவுக்கு வந்து சிறப்பாக செயல்படும் அப்படின்னு தெரியல. ஸோ ஆட்சி வந்து சரியாக நடக்குமா, எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் அப்படின்னு தெரியல. இருந்தாலுமே கூட அனுபவம் பெற்றிருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுடைய செயல்பாடுகளானது அந்த கட்சியினருக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லணும். தமிழ்நாட்டினுடைய அரசியலில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களும் நாளுக்கு நாளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்குன்னு இருக்குங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லணும். ஸோ நிறைய இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய இவங்க எப்படி தன்னுடைய கட்சியை வந்து நிலைநாட்ட போகிறாங்க அப்படின்றதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இது மாதிரி கட்சி தாவல் செய்கிறது சரியா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.